எதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி நேத்து முதலாம் ராஜேந்திர சோழனை கௌரவிக்கிற வகையில ஒரு நாணயத்தை வெளியிட்டாருன்னு தெரியுமா? பொற்கரங்களால் இந்த நாணயம் இப்பொழுது வெளியிடப்பட இருக்கின்றது. ஏன் ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் சிலை வைக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க? சோழர்களுடைய வணிகத்தின் ரகசியம் என்ன? அவங்களை இப்போ கொண்டாடுறதுக்கான காரணங்கள் என்ன? இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறது தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு பாஸ் வாலா. நான் உங்க யுவராணி. ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியா கடல்களையே ஆட்டி படைச்சிச்சு. பிரிட்டிஷ்காரவங்க முகலாயக்காரவங்கலாம் வரத்துக்கு முன்னாடியே சோழ பேரரசு இருந்தது. இந்த சோழ பேரரசு வெறும் இந்த சண்டை போட்டு வாள்களால உருவாக்குனது மட்டும் கிடையாது. வணிகத்தால, நம்பிக்கையால, கடல்களால இவ்வளோ பெரிய ஒரு பேரரசா அவங்க உருவாயிருக்கிறாங்க. அதை பெருமைப்படுத்துற விதமா, கௌரவிக்கிற விதமா நேற்றுக்கு பிரதமர் மோடி அவர்கள் நம்மளோட தமிழகத்துக்கு வருகை தந்து அவரை, அதாவது முதலாம் ராஜேந்திர சோழனை கௌரவிக்கிற வகையில ஒரு நாணய காசை வெளியிட்டிருந்தாரு. அது 1000 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கோம். பட் இது மக்களுடைய பயன்பாட்டுக்கானது கிடையாது. இது ஒரு வரலாற்று பதிவு மட்டும் கிடையாது. நம்ம இந்தியா ஒரு காலத்துல உலகளாவிய வணிக வல்லரசா இருந்தது. அதை ஒரு ஞாபகப்படுத்துற விதமா தான் இந்த ஒரு நிகழ்வே நடந்திருக்கு. 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச சோழ வம்சம் இந்திய வரலாற்றுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தொலைநோக்கு பார்வையினுடைய அந்த தலைமைத்துவம் அண்ட் வர்த்தக ஆதிக்கம், அந்த தொழில் முனைவர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல 10 விஷயங்கள் சோழர்கள் அவங்களுடைய வணிகத்தை சிறப்பாக செய்யறதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் செஞ்சாங்க, எப்படியெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறது தான் சொல்ல போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்க மனசுலையும் நீங்க ஒரு தொழில் முனைவராக ஆகணும், இல்லை ஒரு தொழிலதிபராக மாறணும், எனக்கு 9 to 5 ஜாப் வேண்டாப்பா, நான் எனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, எப்போவுமே களத்துல நம்ம இறங்கி செயல்பட ஆரம்பிக்கணும். இல்லை அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியல, யாராச்சும் ஒரு ஆள் கைட் பண்ண நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, வர ஆகஸ்ட் 2ஆம் தேதி சனிக்கிழமை மதுரைக்கு நம்மளுடைய பாஸ்வாலா டீம்ல இருந்து பிசினஸ் லான்ச்பேட் ப்ரோக்ராம் நடக்க போகுது. ஸோ அங்க உங்களுடைய பிசினஸை எப்படி நீங்க சூஸ் பண்றது, உங்களுடைய பிசினஸ் மாடல் எப்படி டிசைன் பண்றது, லீகல் செட்டப் என்ன பண்ணணும், கஸ்டமர்ஸ் எப்படி நம்ம பிடிக்கிறது அப்படின்ற பல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரே நாள்ல உங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அடிப்படையான விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்காக எங்க டீம் மட்டும் கிடையாது, ரியல் லைஃப்ல இப்போ சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ் ஓனர்ஸ், ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ரியல் எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறாங்க. ஸோ நீங்க நிச்சயமா அதில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாஸ்வாலாவினுடைய பிசினஸ் லான்ச்பேட் ப்ரோக்ராமுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது நார்மலா படிச்சு மனப்பாடம் பண்ற மாதிரி ஒரு செமினார் கிளாஸ் மாதிரி இருக்காது. பிராக்டிக்கலா நீங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். மதுரையில எங்க நடக்குது அப்படின்னா, ஜேசி ரெசிடென்சி 14, லேடி டோக் காலேஜ் ரோட், மதுரை 6,25,002. ஸோ மதுரைக்காரவங்க, மதுரை சுத்தி இருக்கக்கூடிய ஏரியால யாரெல்லாம் இருக்கீங்களோ, தயவு செஞ்சு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். மறுபடியும் சொல்றேன், வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ரொம்ப லிமிட்டடான சீட்ஸ் மட்டும் தான் இவங்க வச்சிருக்காங்க. இப்போ ராஜராஜ சோழர்கள் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்ட ஒரு சோழ எம்பையர், சோழ டைனாஸ்டி அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா? அவங்க கிட்ட இருந்து 10 முக்கியமான விஷயங்கள் நம்ம கத்துக்க வேண்டியது என்ன, அதை எப்படி இந்த கால ஜெனரேஷனுக்கு ஏத்தாப்புல நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும்ன்றதை தான் சொல்ல போறேன். நம்பர் 1, திங்க் குளோபல், ஆக்ட் decisively. அதாவது உலகளவியல்ல நம்ம நினைக்கணும் அண்ட் நம்ம தீர்க்கமான ஒரு ஆக்ஷனை எடுத்து ஆகணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா அவங்க எடுத்து செஞ்சிருக்காங்க. முதல் ராஜேந்திர சோழன் தென்கிழக்கு ஆசிய கண்டத்துக்கு போர்க்கப்பல்ல போனது போர் தொடுக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, அங்க இருக்கிற வணிகத்தை நம்ம பக்கம் கட்டுப்படுத்தி வச்சுக்கணுன்றதுக்காகவும் தான். சோழர்கள் தான் நம்ம இந்தியாலேயே முதல் வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்க வர்த்தகத்தை செஞ்சு வெற்றி அடைஞ்ச வெற்றியாளர்கள்னு சொல்றாங்க. நவீன கால மலேசியா, இந்தோனேஷியாவுக்கு ராஜேந்திரன் போன பயணம் வெறும் ஆதிக்கத்தை நிலைநாட்ட மட்டும் கிடையாது, வர்த்தகத்தை நம் பக்கம் வசப்படுத்திக்கிறதுக்காகவும். இது சோழர்கள் பயன்படுத்தின சில யுக்திகள். இதை எப்படி இந்த காலத்துக்கு தகுந்தாப்புல நம்ம மாத்திக்கணும் அப்படின்னா, என்னோட பிசினஸை நான் என்னோட ஏரியாலேயோ என்னோட ஊர்லயோ அப்படி மட்டும் நிறுத்திக்காம என்னுடைய மாநிலத்திலேயோ இல்லை அடுத்தடுத்த ஸ்டேட் போறதுக்கோ இல்லை இந்தியா முழுக்கவோ இல்லைனா வெளிநாடுகளுக்கும் நம்ம ட்ரேடிங் பண்ற மாதிரியான சில விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறது தான் இவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முதல் விஷயம். ஸோ என்ன சொல்றேன் அப்படின்னா, லிமிட் பண்ணி வச்சுக்காதீங்க உங்களுடைய பிசினஸ் அப்படிங்கிறதா முதல் சிம்பிள் பாயிண்ட். நம்பர் 2, பில்ட் அலையன்சஸ், grow with others.
கூட்டணிகளை உருவாக்குங்க, மற்றவங்களோட சேர்ந்து வளருங்க அப்படிங்கறதான் விஷயமே. நான் மட்டும்தான் பண்ணுவேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நானே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வேன் அப்படின்னா நம்மளால பெருசா வளர முடியாது. ஒரு லிமிட்குள்ள நம்ம வந்து செட் ஆயிக்குவோம். நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய நபர்களை நம்மளுடைய பக்கம் இழுத்து அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து நம்மளோட பிசினஸை இன்னும் கொஞ்சம் பிரபலப்படுத்தணும், விரிவுபடுத்தணும் அப்படின்னா நிச்சயமா ஒரு கூட்டணி அப்படிங்கிறது முக்கியம். பிகாஸ் சோழர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டுமே ஆட்சி பண்ணணும்னு இல்லை, அவங்க கீழே மந்திரிகள்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அதுக்கும் கீழே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வகுக்கிறதுக்காக அந்த அனலிஸ்ட் எல்லாம் கரெக்டாக செய்யணும். இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும், அப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் அதை பண்ணலாம் அப்படின்ற பல அந்த வியூகம்லாம் வந்து அமைச்சு தரத்துக்காகவே அவங்களுடைய கூட்டத்தில் நிறைய நபர்கள் இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்கனால இத்தனை ஆண்டு காலம் கழிச்சும், கிட்டத்தட்ட 1000 வருஷம் கழிச்சும் இன்னமும் நம்ம அவங்கள பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அவங்க உருவாக்கியிருந்த கூட்டணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜி அண்ட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு தகுந்தாப்புல என்ன பண்ணணும் அப்படின்னா, நிஜமாவே சொல்றேன், உங்களுடைய கூட்டத்தை, உங்களோட குரூப் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. நிறைய கடைகளுக்கு போய் உங்களுடைய பொருட்களை விற்பனை செய்யுங்க. ஒரு ஏரியான்னு இல்லாம, ஒரு ஊருன்னு இல்லாம இன்னும் 2-3 ஊருக்கெல்லாம் எப்படி பண்ணணும்னு பாருங்க. அப்புறம் தமிழ்நாட்டு முழுக்க என்ன பண்ணணும்னு பாக்குறேன், விரிவாக்கம் செய்யறது எப்படின்றத யோசிங்க. 3வது, இன்வெஸ்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் growth. நம்மளுடைய பிஸ்னஸ் வர்த்தகத்துக்காக ஒரு சில விஷயங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணணும். அவங்க சோழர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, துறைமுகங்கள் கட்டுறது, சாலைகள் போடுறது, தண்ணீர் தொட்டிகள் அமைக்கிறது, கோவில்கள் கட்டுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பீப்புளுக்காக செய்யறது மட்டும் கிடையாது. அவங்களுடைய வர்த்தகத்தை எப்படி இன்னும் ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றதுக்காக இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப வலிமையா அவங்க உருவாக்கியிருக்காங்க அந்த ஒரு காலத்திலேயே. அப்போதான் இந்த நாகப்பட்டினம், பூம்புகார்லாம் ஒரு பரபரப்பான ஒரு துறைமுகங்களா மாறி இருக்குது. அண்ட் இந்த ராஜேந்திர சோழன் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, விவசாயிகளுடைய நீர்ப்பாசன பிரச்சனைக்காக ஒரு ஆர்டிபிஷியலான ஏரியாவே கட்டி கொடுத்திருக்காங்க. சோ அவங்களுடைய வர்த்தகத்துக்கு நிச்சயமா அந்த விவசாயம் ரொம்ப பெரிய முக்கியமா இருக்கு. அந்த விவசாயம் செழிப்பா நடக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான நீர், தண்ணீர் இதெல்லாமே நம்ம கொடுக்கணும். அது இல்லாத பட்சத்துல நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்து ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு ஏரியா அமைச்சு கொடுத்திருக்காரு. சோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டா புரிஞ்சிருக்கும். பேக் எண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இப்போ ஃப்ரண்ட்ல தான் நான் தெரியுறேன் அப்படின்றதுக்காக நான் பேசுறது மட்டுமே உங்களுக்கு எல்லாமே கிடையாது. இதுக்கு பின்னாடி நான் எழுதி வச்சிருக்கக்கூடிய பேச்சு, நான் வந்து ரிசர்ச் பண்ணிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாமே தான் இந்த ஒரு பேச்சுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸ்மெண்ட் இல்லையா? ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது வெளியில் என்ன தெரியுதுன்ற மட்டும் கிடையாது, பேக் எண்ட் இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்றதை பார்க்கணும். மேபி நீங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் எப்படி இன்னும் ஸ்ட்ராங் ஆகுறது, கஸ்டமர்ஸ்க்கு எப்படி யூசர் ஃப்ரெண்ட்லியா நம்ம அதை அமைச்சு கொடுக்கறது, வேற ஏதாவது டூல்ஸ் இருந்ததுன்னா அதை எப்படி இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டுட்டு போறதுன்றதை யோசிக்கணும். 4வது, என்கரேஜ் இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி. அந்த காலத்திலே புதுமை மற்றும் தொழில்நுட்பத்தை சோழர்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். பட் இப்போ டக்குனு ஞாபகத்துக்கு வருது நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவிலுங்க. எங்க ஊர் திருச்சி பக்கத்துல தான் தஞ்சாவூர். நான் ஸ்கூல்லலாம் பார்க்கும்போது வேற யார் ட்ரிப்பு கூட்டு போனோம்னா அங்கே தான் கூட்டிட்டு போவாங்க. அப்படிதான் நான் முதல் முறையா அந்த பெரிய கோவிலுக்கே நான் போனேன். ஸோ அந்த தஞ்சை பெரிய கோவில் பிரகதீஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஸோ அதனுடைய கோபுரத்தை பத்தியும் அந்த டெம்பிளுடைய வடிவமைப்பு பத்தியும் எல்லாரும் ஆச்சரியப்பட்டுட்டே தான் இருப்பாங்க. இன்ன வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க, எப்படி பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த மேல இருக்கக்கூடிய அந்த கோபுரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்மளை ஆச்சரியப்படுத்தினாலும் இந்த ஒரு சம்பவத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது வந்து ஒரு பெரிய கிரானைட்டுங்க. ஸோ கோவில் வந்து இப்படி இருந்து இப்படி ரொம்ப பெருசா போய்கிட்டே இருக்கு. ஸோ அந்த காலத்துலலாம் இப்போ இருக்கிற மாதிரி கிரேன் வைக்கிறதோ டெக்னாலஜி பெருசா கிடையாதுல்ல. அந்த சமயத்திலேயே சோழர்கள் எப்படி அதை கரெக்டா பயன்படுத்திருக்காங்கன்றது எப்படின்னா, இப்போ இப்படி கோவில் ஃபுல்லா இப்படி எழுப்பியிருக்காங்க. ஸோ மேல கோபுரம் இருக்கு. யானை தான் அந்த காலத்துலலாம் பெரிய பெரிய கல்லெல்லாம் தூக்கிட்டு வந்து ஒரே கல்லில் வேற செஞ்சாங்கன்ற கேள்விலாம் நான் பட்டிருக்கேன். ஸோ இது எப்படி மேலே எடுத்துட்டு போறது அப்படின்னு பார்க்கறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணி அந்த காலத்தில் என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க, ஃபுல்லாக அந்த கோவிலுக்கு ஈக்குவலாக மணல் இங்கே கொட்டிட்டாங்க. அந்த மணல் எப்படின்னா, இங்கே கோவில் இருக்குன்னா 4 கிலோமீட்டருக்கு இப்படி சாயமா இருக்குமாம். ஸோ யானை கரெக்டாக மேலே அந்த எடுத்துட்டு வந்து கல்லை வைக்கணும், அவங்களும் வேலைகள்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக 4 கிலோமீட்டர். அப்போ கோவில் இவ்வளோ ஹைட் இருந்தது அப்படின்னா அதை கரெக்டாக சமப்படுத்தணும். இப்படியும் செங்குத்தாகவும் இருந்துடக்கூடாது, நம்மளால ஏற முடியாது இறங்க முடியாது, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி ஈக்குவலான பேசிஸ்ல இருக்கணுன்றதுக்காக அந்த காலகட்டத்தில் இந்த டெக்னிக்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சோழர்கள் யூஸ் பண்ண அந்த கப்பல் இருக்குல்ல, அது வந்து தேக்கு அண்ட் தென்னை நார் ரெண்டுத்தையுமே பயன்படுத்தி தான் அவங்க செஞ்சிருக்காங்க. பிகாஸ் அப்பதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவங்களுடைய பிசினஸ் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ டெக்னாலஜிஸ், எவ்வளோ புதுமையை அப்பவே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நம்ம இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்களா மனசுல வச்சுக்கணும். இன்னோவேட்டிவான டிசைன்ஸா இருக்கட்டும், மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், ஒரு ப்ராடக்ட் டிசைனா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இன்னோவேட்டிவா நம்ம பண்ணணும். நம்மளோட காம்படிட்டர் ஒரு விஷயம் ஃபுல்லா அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல இருந்து அதை அழகா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் பிசினஸ்ல நம்மளால நிலைச்சு நிற்க முடியும்.
எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம தான் முதல்ல இருக்கணும். நமக்கு பின்னாடி நம்ம ஓகே அவன் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டோம், ட்ரை பண்ணிட்டோம், அவன் சக்ஸஸ் ஆகிறானா ஃபெயிலியர் ஆகிறானான்னு பார்க்கலாம்லாம் கிடையாது. சக்ஸஸோ ஃபெயிலியரும் நீங்க பண்ணுங்க. அது ஃபெயிலியர் ஆக்க விடாம சக்ஸஸா பண்றதுக்கு என்ன மாதிரி இன்னும் கிரியேட்டிவ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம தான் யோசிக்கணும். 5வது, empower your people, decentralize. அதாவது மக்களை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன், அவங்களுக்கு ஒரு ஆதிக்கம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதை பரவலும் படுத்தணும், ரொம்ப லிமிட் பண்ணி வைக்காம. சோழர்கள்ல கீழ் கிராம சபைகள்ல கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருந்தாங்களாம். அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்தாப்புல ஒரு தலைவர்கள் மேனேஜர்ஸ் நியமிங்க. அண்ட் பஞ்சாயத்துகள் உள்ளூர் நிர்வாகத்தை வந்து கையாண்டுச்சு. என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாத்தையும் நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாதுங்க. எனக்கு கீழே ஒருத்தவங்க இருக்கணும். நான் இப்போ வந்து மேனேஜர் தமிழ் டீமுக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு கீழே ஒருத்தவங்க இருக்கணும், அது கீழே இன்னொருத்தவங்க இருக்கணும், அது கீழே இன்னொருத்தவங்க இருக்கணும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் உண்டான ஒரு அதிகாரத்தை நான் கொடுத்தா மட்டும்தான் அவங்களோட வேலைகளை அவங்க ரொம்ப சீரும் சிறப்புமா செய்வாங்க. இல்லை நானே எல்லாரையும் பார்த்துப்பேன் அப்படின்னா அது நடக்கிற காரியம் கிடையாது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜி படி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டாப் லெவலில் இருக்கீங்கன்னா ஒரு மேனேஜர்ஸ், ஒரு லீடு, அந்த மாதிரி பல போஸ்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுங்க. அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுங்க. நான் ஒரு அதிகாரியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க இன்னும் அந்த செயலை சிறப்பாக செய்கிறதுக்கு வழிவகுக்கும். நிஜமாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகும். 6வது, ரிமூவ் பேரியர்ஸ் டு டூயிங் பிஸ்னஸ். வணிகம் செய்யறதுக்கான தடைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிஸ்னஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு முட்டுக்காடு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா அதை எப்படி நீக்கிறதுன்னு பாருங்க. ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா, சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்லிட்டு? எஸ், குலோத்துங்க சோழன். சோசியலில் படிச்சதெல்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. ஸோ சமூக அறிவியலில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த குலோத்துங்க சோழன் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவங்களுடைய வணிகம் ரிஸ்ட்ரிக்ட் ஆகிறது தெரிஞ்சிருச்சு. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போனால் கண்டிப்பாக அந்த சுங்கச்சாவடிகள்லாம் இருக்குமாமா, அந்த வரியெல்லாம் கட்டிட்டு தான் வரணுமா. அப்போவே இந்த ஒரு செக்டார் தீமி இது எல்லாமே வச்சுருந்துருக்காங்க. ஸோ அவர் என்ன பண்ணாரு, அந்த சுங்கச்சாவடிகள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி விட்டுட்டாரு. அதனால தான் சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படிங்கிற பேர் கூட அவருக்கு வந்துச்சு. ஸோ அவங்களோட பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் ப்ராடாக வைடர் ரேஞ்சில் பண்ணாங்க. ஸோ உங்களோட பிஸ்னஸ்க்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு தகுந்தாப்புல ஏதாவது ஒரு ஸ்டாப் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா அது எப்படி நீக்கிறது, அதை தவிர்த்து எப்படி அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறது அப்படிங்கிறத யோசிங்க. மேபி சில பேர் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டை ரொம்ப காஸ்ட்லியாக வச்சு விற்பீங்க. அதை கம்மியான விலைக்கு விற்றா இன்னும் நிறைய பேத்துக்கு போய் சேருமா? அப்போனா அப்படி விற்றாலும் நமக்கு ப்ராஃபிட் வர மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்கணும். 7வது, பிராண்ட் யுவர் செல்ஃப் போல்ட்லி. உங்களை தைரியமா ஒரு முத்திரை கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, சோழர்கள் வந்து நிறைய கோவில்கள் கட்டியிருந்தாங்க இல்லையா, அது எல்லாமே ஆன்மீகத்துக்காக மட்டும் கிடையாது. இந்த கோவிலை யார் கட்டினா அப்படின்னு வரும்போது சோழர்களுடைய யாரோ ஒருத்தவங்களுடைய பேர் தான் வரும் இல்லையா. அதனுடைய அந்த சிறப்பம்சம்லாம் எப்படி இருக்கு, எப்படி இந்த சிற்பம்லாம் வடிச்சிருக்காங்க, எப்படி இப்படி கலை நயத்தோட பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள பத்தின ஒரு பார்வை மக்கள் மத்தியில் ஒரு பெருமையா ஒரு பெருசா பேசப்படும் இல்ல. வெறும் கோவில் கட்டி சாமி கும்பிடுறதுக்காகன்றது மட்டும் இல்லாம இதெல்லாம் யார் கட்டினாங்க, எதுக்காக கட்டினாங்க, எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்ற அவங்கள பத்தி மக்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள பத்தின ஒரு பிராண்டு அவங்களே பண்ணிக்கிட்டாங்க, அதுவும் தைரியமா. ஸோ அவங்க எப்படி செல்ஃப் பிராண்டிங் அவங்கள பண்ணிக்கிட்டாங்களோ அதே மாதிரி நீங்களும் உங்களை சூப்பராக பர்சனல் பிராண்டிங் பண்ணிக்கணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கில் நிறைய கம்பெனிஸோடைய சிஇஓஸ் மேனேஜர்ஸ் எல்லாமே வந்து வீடியோ முன்னாடி பேசி ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லோகோ அப்புறம் டிசைன்ஸ்ங்க ஏதாவது பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப ப்ராப்பராக யூனிக்காக பண்ணுறது, எங்கே பார்த்தாலும் மற்றவங்க அதை பார்த்து பேசணும், வா எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அப்படி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நம்மளை முத்திரை கொடுத்துக்கணும் ஒரு பிராண்டா. 8வது, ஸ்கேல் வித் ஸ்ட்ராட்டஜி, நாட் ஜஸ்ட் ஸ்பீடு. வெறும் வேகமாக பண்ணணும். நான் இங்கே ஒரு கடை வச்சுக்கேன்னா 10 கடை பண்ணோம், 15 கடை பண்ணோம், 20 கடை பண்ணோம் அப்படின்னு ஸ்பீடாக வந்து உங்களோட பிஸ்னஸை பெருசாக்குறதை விட ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்க் பண்ணி அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களோட பிஸ்னஸை வைடாக்குறதுன்னு யோசிக்கணும். எப்படி சோழர்கள் பண்ணாங்க தெரியுமா? கண்மூடித்தனமாக அவங்க விரிவு பண்ணணும்லாம் கிடையாதுங்க. அந்தந்த இடத்துல உளவாளிகளை வச்சு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு அவ்வளோ தூரம் தீர விசாரித்து பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேயே, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போ இப்போ நம்ம சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லா விஷயத்தையும் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ் நம்ம நினச்ச மாதிரி அமையாதுல்ல. ஸோ உங்களோட பிஸ்னஸை இன்னும் ஸ்கேல் பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டோட நிலவரம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பாருங்கள், டேட்டாஸ் எடுங்க, ரிசர்ச் பண்ணுங்கள், நிறைய படிங்க, அப்புறமா எக்ஸிக்யூட் பண்ணுங்க. 9வது, கிவ் பேக் டு சொசைட்டி. இந்த சமூகத்துக்கு ஏதாவது திருப்பி கண்டிப்பாக நம்ம கொடுத்தாகணும். பிகாஸ் சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த கோவில் கட்டி கொடுக்குறது, பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குறது, அது மட்டும் இல்லை நல்ல பொது திட்டங்களுக்காக அவங்களோட நிலத்தையே கொடுக்குறது, இந்த மாதிரி சொசைட்டிக்கு திரும்ப அவங்க கொடுத்தாங்க சமூகத்துக்காக. என்னென்ன விஷயங்கள் செஞ்சாங்க அப்படிங்கிறத
கல்வெட்டுக்கள்ல அப்பவே பதிய வச்சிருக்காங்க, ஆவணப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு யாருக்காச்சும் உதவி பண்ண முடிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும், ஸ்பான்சர் பண்ணணும், அவங்களோட எஜுகேஷனுக்கு லோக்கல் கம்யூனிட்டிஸை நம்ம சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி சோழர்கள் என்ன விஷயங்கள் அந்த காலத்தில் பண்ணாங்களோ அதை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு தகுந்தாப்புல நம்ம எப்படி மாடிஃபை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றது தான் நம்மளுடைய முக்கியமான விஷயமே. 10வது பாயிண்ட், கடைசி பாயிண்ட், பில்ட் ஃபார் லெகசி நாட் ஜஸ்ட் ஃபார் ப்ராஃபிட். வெறும் லாபத்துக்காக பண்ணக்கூடாது, லெகசிக்காக நம்ம பண்ணணும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பிரகதீஸ்வரர் கோவிலை பத்தி இப்போ நம்ம பேசுறோம்னா அப்பவே அவங்க என்ன மாதிரி திங்க் பண்ணிருப்பாங்கன்னு பாருங்களேன். ஜஸ்ட் அவங்க தற்காலிகமா எதையுமே யோசிக்கல, ஃபியூச்சரிஸ்டிக்கா அப்பவே யோசிச்சிருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்னா அது அந்த டைமுக்கு மட்டும்தான் அது நமக்கு உதவிகரமா இருக்கணும்னு கிடையாது, நம்மளை பத்தி பேசணும் கிடையாது, நம்ம இல்லாம போனா கூட அந்த ஒரு விஷயம் காலங்காலமா பேசணுன்றத அப்பவே அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறதா இருந்தீங்கன்னா அது இப்போ இருக்கக்கூடிய காலத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்றதா இருக்கக்கூடாது. ஃபியூச்சர்ல அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு பலன் இருக்கு, எந்த அளவுக்கு அது வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா நம்ம கிரியேட் பண்ணணும். எடுத்தோம் கவுத்தோம் எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்கக்கூடாது, முடிக்கக்கூடாது. ஸோ நம்ம இப்போ செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வணிகத்துக்கும் சோழர்கள் செஞ்ச வணிகத்துக்கும் நிச்சயமா கனெக்ஷன் இருக்கு. நம்மளை விட அப்பவே அவங்க வந்து ரொம்ப அஹார்டா திங்க் பண்ணிருக்கறனால தான் இப்போ நமக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. ஸோ அவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கக்கூடிய சோழர்களை கௌரவப்படுத்தணும் விதமாக தான் நேத்து பிரதமர் மோடி அவர்கள் முதலாம் ராஜேந்திர சோழனை கௌரவிக்கிற வகையில் ஒரு காயின் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இன் ஃபியூச்சர்ல கண்டிப்பா ராஜராஜ சோழன் அண்ட் ராஜேந்திர சோழன் அவங்க 2 பேத்துக்குமே ஒரு சிலை கண்டிப்பா தமிழ்நாட்டில் வைப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நம்ம இதுல இருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த ஒரு 10 பாயிண்ட் ஒரு பேசிக்கா எல்லாருடைய பிசினஸுக்கும் இது ரொம்ப அப்ளிகபிளா இருக்கும் நான் நினைச்சேன். அதனால தான் இந்த ஒரு வீடியோ நிச்சயமா உங்க முன்னாடி சொல்லணும்னு நினைச்சேன். அதுவும் இந்த ஒரு சமயத்துல இப்போ எல்லாருக்குமே பிஸ்னஸில் இவ்வளோ விஷயங்கள் அப்போவே அவங்க அப்படி பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இன்னும் எவ்வளோலாம் பண்ண வேண்டியது இருக்குல்ல, கொஞ்சம் சந்தேகம்லாம் இருக்குது, யார்கிட்ட கேட்டு தீர்த்துக்கிறது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி மதுரைக்கு பாஸ்வாலா டீம்லேருந்து பிஸ்னஸ் லான்ச் பேட் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு நாள் ஒர்க் ஷாப்புங்க அது. அந்த ஒரு நாளில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன தேவை, ஆரம்பிச்சதுக்கப்புறம் சப்போஸ் பாதியிலே ஸ்டெக்காக நிற்கிறீங்கன்னா அதை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகிறது அப்படின்ற ஒரு ஐ ஓப்பனிங் செஷனாக நிச்சயமாக இருக்கும். அண்ட் ரியலாக இப்போ களத்தில் இறங்கி பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் மக்கள் நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க. அவங்க கிட்ட உங்களோட சந்தேகங்களை டைரக்டா கேட்டு கூட பேசிக்கலாம். ஸோ மதுரையில் ஜேசி ரெசிடென்சி 14 லேடி டோக் காலேஜ் ரோட் மதுரை 6,25,002 அந்த பின்கோட் நம்பர் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் நடக்குது. ஸோ சீட் ரொம்ப ரொம்ப லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், என்னதான் அதில் இருக்குன்றதை பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் தோணுனாலும் சரி, நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறது மிகப்பெரிய ஒரு முடிவு. அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படிலாம் வடிவமைக்கணும் வகுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் போய் ட்ரை பண்ணி ஒரு நாள் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணி பாருங்க. ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளோட லைஃபுக்கு நம்ம விதைக்கக்கூடிய ஒரு முதல் விதையா கூட இதை அமையலாம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சனிக்கிழமை ஆகஸ்ட் 2ஆம் தேதி மதுரையில் நடக்குது. அண்ட் மதுரையில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, சுற்றி யாரோ ஒரு 50-100 கிலோமீட்டர் இருக்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிக்க வேணாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் அவ்வளோ நாட்கள் இல்லை, ஒரு 5 நாள் தான் இருக்கு. அதனால தான் சொல்றேன். இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Bossa, be the boss.